ஏசப்பா, நான் இவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அவங்க மேலே ரொம்ப நான் பாசம் வச்சுருந்தேன். இப்படி திடீர்னு என் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த லைஃப்பை நம்ம நான் எப்படி தொடர போகிறேன்னு அழுது புலம்பிகிட்டு இருக்கீங்கல்ல, ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண தேவன் யாருன்னா, இந்த உலகத்தை படைச்சவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே தலைகீழாக மாறிடும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தேவன் உங்ககிட்ட இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்ருக்காரு. பட் நீங்கள் சாதாரண பணத்துக்கு மரியாதை கொடுக்குற மனுஷனுக்காக வருத்தப்பட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க, தூரமாக போயிட்டாங்கன்னா, நீங்கள் கேட்காத அவங்க உங்களை பற்றி பேசின விஷயங்கள், இல்லை அவங்க உங்களை குறித்து நினச்சிட்ருக்க போட்டுட்ருக்க திட்டங்களை தேவன் அறிஞ்சிருக்காரு. அவங்க உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலேயும் இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியுன்ற ரீசனுக்காக மட்டும்தான் அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து அவர் எடுத்திருப்பார். ஸோ தயவு செஞ்சு அதை நினச்சி புலம்பாமல் சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி வாங்க. இனிமேல் நீங்கள் புதுசாக யார் கூடயாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கர்த்தர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு அவங்க கூட பேசுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம யாத்திராகமத்தில் படிக்கிறோம், மோசே ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம் பண்ணுவார். பிதாப்பா, நீங்கள் உங்கள் சமூகம் எங்கள் கூட வரலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுவார். அவர் எந்த அளவு பவர்ஃபுல்னா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு இது வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி யார் கூடயாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா, நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு சித்தமானா மட்டும் எனக்கும் அவங்களுக்கான இந்த உறவு நீடிக்கட்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு கர்த்தரை முன்னிலைப்படுத்திட்டு நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென்.